வெல்கம் டு பர்ஃபெக்ட் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 days கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஒரு 9 days கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுமே அடுத்தடுத்த சில டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனவெழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது இலக்கண டாபிக் அப்படின்றனால நம்ம நடத்தக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது பாதி மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ திருப்பி அதை இன்னொருக்கா ரீகால் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த யூனிட்லேருந்து நம்ம அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம தயாராக இருக்கிறதா ரெடி ஆகிடும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன எழுத்துக்கள். ஸோ இன எழுத்துக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய அடிப்படையை பார்க்கணும். ஸோ தமிழை பொறுத்தவரை நமக்கு எழுத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. எழுத்துக்கள் எனக்கு 2 வகையில இருக்கு. ஒன்று எனக்கு உயிர் எழுத்து, இன்னொன்று எனக்கு மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து எனக்கு 12, மெய்யெழுத்து எனக்கு 18. இந்த உயிரெழுத்தை எப்படி 2ஆ பிரிப்பாங்க அப்படின்னா குறில், நெடில். குறில் எழுத்து எனக்கு 5, நெடில் எழுத்து எனக்கு 7. குறில் எழுத்து ஆ, இ, உ, ஏ, அப்புறம் ஓ. நெடில் எழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 5 எழுத்து குறில் எழுத்து, 7 எழுத்து நெடில் எழுத்து. அதே இது மெய்யெழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இது 3ஆ பிரியும். என்னென்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். எனக்கு வல்லினத்துல 6, மெல்லினத்துல 6, இடையினத்துல 6. இப்ப வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா கசட, தப்பர. மெல்லின எழுத்து ஞன, நமன. இடையின எழுத்து யரள, அழல. வல்லினத்துல 6, மெல்லினத்துல 6, இடையினத்துல 6. இப்போ இந்த இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அடிப்படையா வச்சுதான் எனக்கு இன எழுத்துக்கள் அப்படின்றது வரும். ஸோ இது கூட நம்ம இன்னொரு எழுத்து என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஆயுத எழுத்து. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ நமக்கு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ஆயுத எழுத்து 1. இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ். ஸோ என்னன்னா இப்போ இது உயிரெழுத்து ஒரு 12, மெய்யெழுத்து ஒரு 18. இது ரெண்டும் சேரக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்து எனக்கு ஒரு 216. இது கூட ஆயுத எழுத்து 1. ஸோ மொத்தம் இது என்னதுன்னா 247 எழுத்தா. இப்போ இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா உயிர்மெய் குறில் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உயிர்மெயில குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு உயிர் எழுத்துக்கள் எத்தனை 12, ஆனா எனக்கு குறில் மட்டும்தான் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அப்ப குறில் எடுத்துக்கும் போது 5. இந்த 5 எழுத்துக்கள்ல வரக்கூடிய இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம அதோட எண்ணிக்கையை பெருக்கி போட்டோம் அப்படின்னா 90. ஸோ உயிர்மெய் குறில் எனக்கு எத்தனை 90 எழுத்து. இப்போ இதே மாதிரி
நெடில் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நெடில் எழுத்தோட எண்ணிக்கை எத்தனை? 7. அதே மாதிரி மெய்யெழுத்தோட எண்ணிக்கை 18. இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா 20 140, அதுல இருந்து ஒரு 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா 126. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம்ப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எழுத்துக்களுடைய அடிப்படை. இப்போ இன எழுத்துக்கள் அப்படின்ற தலைப்புக்குள்ள நம்ம போகணும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன எழுத்துக்கள்ல முதல்ல உயிர் எழுத்துக்கள் வச்சு பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா குறில் நெடில்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு ஒரு குறில் எழுத்துக்கும் அந்தந்த ஓசையுடைய நெடில் எழுத்து வந்து இனமாக அமையும். இப்போ குறில் எழுத்து என்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. இப்போ இந்த குறில் எழுத்துக்கு சோ இது இப்படி வேணாம்பா. சோ நெடில குறில்னு பார்ப்போம். குறில் எழுத்து என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த குறில் எழுத்து இது ஓசையுடைய நெடில் எழுத்துக்கு இனமாக அமையும். அப்போ இப்போ ஆவுக்கு அடுத்த நெடில் என்னதுன்னா ஆ இல்லையா? சோ ஆவிற்கு இனமாக அமைவது அ. அப்போ ஈக்கு இனமாக அமைவது என்ன வரும்? இ. இதே மாதிரி ஊக்கு ஊ, ஏக்கு ஏ. அப்போ இன்னும் 2 குறில் எழுத்து இருக்கப்பா. அப்ப அதுக்கு என்ன இன எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஐ எப்படி ஒலிக்குது? ஐ அப்படின்னு ஈல முடியுதா? இதோட முடிவு ஓசை வந்து ஈல முடிகிற மாதிரி இருக்கா? அப்ப இந்த ஐக்கு என்ன இனமாக அமையும்னா ஈ வந்து இனமாக அமையும். சோ இங்க இருந்து ஐக்கு வந்து எது இனமா அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ வந்து இனமா அமையும். இப்போ அடுத்து அதே மாதிரி அவுக்கு வந்து எது இனமா அமையும்? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவு ஊல முடியுதா? அப்போ இதுக்கு இனமாக அமைவது ஊ. சோ நெடில் எழுத்து 7க்கு குறில் எழுத்து 5 மாத்தி அதோட ஏற்புக்கு உரியவாறு எனக்கு இனமாக அமையும். இப்போ நம்ம இந்த இன எழுத்துக்களை எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இதுக்கு எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா செய்யுள்ள அளபெடை அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது அளபெடை அப்படின்னா என்னன்னா ஓதல். ஓதல் அப்படின்னா கல்வி பயிலுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஓதல் அப்படின்ற இந்த வார்த்தையை செய்யுள்ள பயன்படுத்தும் போது இந்த ஓக்கெழுத்து அளபெடுக்கிறதுக்காக இதோட இன எழுத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம் அளபெடை பத்தி தெரியாம அப்படின்னா ஓதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா இத கரெக்டா சரியான முறையில நம்ம வாசிக்கணும் அப்படின்னா ஓதல், அந்த ஓ ஏற்கனவே அது நெடிலுக்குரிய 2 மாத்திரை சேர்த்து இந்த ஓ குறிலுக்குரிய 1 மாத்திரை சேர்த்து ஓதல் அப்படின்னு சொல்லி நம்ம நீண்டு ஒலிக்கணும். அளபெடையில நமக்கு 3 பிரிவு இருக்கு. என்னன்னா செய்யுளிசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை. அதாவது செய்யுள்ள ஓசை குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி புலவர்கள் எண்ணக்கூடிய இடத்துல அளபெடுப்பது செய்யுளிசை அளபெடை. அதே மாதிரி செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் இப்போ செய்யுளிசை அளபெடைக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க ஏற்கனவே நெடில் இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலா வேற ஒரு குறில் எழுத்து வந்திருக்கும். அந்த குறில் எழுத்துக்கு அப்புறம் இன்னொரு குறில் எழுத்தை சேர்த்து எனக்கு ஓசை குறையாத அதாவது குறைந்த இடத்துல செய்யுளிசை இனிய ஓசைக்காக அளபெடுப்பது செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஓசை குறையாத இடத்துலையும் இப்ப இந்த ஓதல் ஏற்கனவே 2 மாத்திரை,
அதுல ஓசை குறையல, ஆனா குறையாத இடத்துலயும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அளவெடுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து எனக்கு இன்னிசை அளபெடை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு அளபெடை வந்து சொல்லிசை அளபெடை. அதாவது அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வினைய சொல் வந்து வினையால் அணையும் பெயராக மாறும். ஆனா நமக்கு எக்ஸாம் டாபிக்ல அளபெடை இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உயிரெழுத்துக்களை எங்க இனவெழுத்துக்கள் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஐக்கு வந்து இனமாக அமையும் எழுத்து எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை தாண்டி நமக்கு வேற எந்த கொஸ்டின்ஸும் வர வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு எங்க வரும் அப்படின்னா, மெய்யெழுத்துக்களோட இன எழுத்துக்களை பத்தி வரும். ஸோ இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மெய்யெழுத்துக்களுடைய இன எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம். இப்போ மெய்யெழுத்து வந்து எனக்கு என்னவா ஆகுது, 3 பிரிவா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. மெய் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்து என்னென்ன? க, ச, ட, த, ப. இது வந்து மெல்லினம் வந்து ஞ, ஞ, ந, ந, ம, ந. இடையினம் வந்து யா, வ, ல, பா, ல, ல. இதுல ஒரு 6, இதுல ஒரு 6, இதுல ஒரு 6. இதுல என்னப்பா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காக்கு க, சாக்கு ஞ, டாக்கு ந, தாக்கு ந, பாக்கு ம, ராக்கு ந. இது எப்படி இனமா அமையுது அப்படின்னா, அதனுடைய ஓசை முறை, ஓசையுடைய இதை நம்ம கவனிச்சோம் அப்படின்னாலே, இது இக்கு, இது இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இந்து, இது ரெண்டுத்துடைய பிறப்புக்கான முயற்சி வந்து எனக்கு ஒரே மாதிரியா இருக்கு. சோ இதுதான் வல்லின எழுத்து 6க்கும் மெல்லின எழுத்து 6ம் இனமாக அமையும். இந்த இடையின எழுத்து 6மே இதுக்கு உள்ளேயே மாறி மாறி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இனமாக அமையும். இப்போ அதிகப்படியா நமக்கு இனமா அமையக்கூடிய எழுத்து இதுதான். சோ இதுல என்ன மாதிரி அமையும் அப்படின்னா, நம்ம சில சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். சோ இதை எழுதி வச்சுக்கோங்கப்பா. இப்போ இதுக்கான சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ சில சொற்கள் எடுத்துக்கணும். முதல்ல தங்கம். இந்த இங்கு அப்படின்ற எழுத்துக்கு என்ன இன எழுத்துன்னு பார்த்தோம், கா இன எழுத்துன்னு பார்த்தோமா. அப்போ ஒரு சொற்றொடர்ல அடுத்தடுத்து வரிசை இனமாக வந்திருக்கா. இப்போ அடுத்தது என்னது, பஞ்சு. இந்த இஞ்சுக்கு இந்த இச்சு இன எழுத்துன்னு பார்த்தோம். அப்போ இந்த பஞ்சுன்ற இடத்துல இஞ்சுக்கு அப்புறம் எனக்கு இச்சு வந்திருக்கு இல்லையா. அடுத்தது வந்து நண்டு. இன்னைக்கு என்ன இன எழுத்துன்னு பார்த்தோம், இட்டு இன எழுத்துன்னு பார்த்தோம். இப்ப இன்னுக்கு அப்புறம் இட்டு வந்திருக்கு இல்லையா. இந்த தலைப்பு நமக்கு எங்கேயும் யூஸ் ஆகும் அப்படின்னா பிழை திருத்தத்துலயும் யூஸ் ஆகும். ஸோ எப்படி அப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னுமே எழுத்துப்பிழை விடக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இன எழுத்துக்கள், இந்த இன எழுத்துக்கு அப்புறம் இதனுடைய இன எழுத்து தான் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நண்டுன்றத நம்ம 2 சொல்லி இன்னு போட்டா அது என்னது,
தவறு. அப்போ நம்ம என்னதான் போடணும்? இட்டு வர வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன இன்னு போடணும்? இப்போ ஒரு சிலர் எந்த இன்னு போடணும், எந்த நகரம் பயன்படுத்தணும்ன்றதெல்லாம் குழப்பமா இருக்கும் இல்லையா? இப்போ அந்த சொற்றொடர்ல டா வந்துச்சு, டகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு என்னதான் வந்தாகணும்? 3 சுழி இன்னு தான் வந்தாகும். ஸோ அப்போ இந்த தலைப்பு எனக்கு பிழை திருத்தத்திலையும் பயன்படுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான தமிழ்ல இப்போ இருக்க சிலபஸ் படி ஒரு டாபிக்கும் ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல எனக்கு யூஸ் ஆகும். இப்போ அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து என்னன்னா தந்தம். இதுக்கப்புறம் தா. அடுத்தது கம்பம். இம்முக்கு அப்புறம் ப. அடுத்து மன்றம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நகரத்துக்கு இந்த நகரம் தான் எனக்கு இனம். அப்ப இந்த நகரம் வரக்கூடிய இடங்கள்ல எனக்கு எந்த நகரம் தான் வரணும்? 2 சுழி நகரம் தான் வரும். இப்போ இந்த மன்றத்தை நான் இப்படி எழுதுனேன் அப்படின்னா அது என்னது? தவறு. அப்போ பிழை திருத்தத்துல பயன்படுது இல்லையா? சோ இதுதான் எனக்கு என்னதுன்னா இன எழுத்துக்கள்ன்ற தலைப்பு. இந்த மாதிரியான சில வார்த்தைகளை கொடுத்து இன எழுத்துக்கள் அல்லாததை கண்டுபிடி, அல்லது இதுக்கு எந்த எழுத்து இனம் அப்படின்ற மாதிரியான தலைப்புல இருந்து இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரணும். ஸோ இதுல உங்களுக்கு இன்னும் என்ன விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னா, எழுத்துக்களுடைய பிறப்பிடம் சொல்லணும். இப்போ உயிரெழுத்துல என்ன? உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா? உயிர் 12. மெய்யில எனக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம், அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. இதனுடைய பிறப்பிடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 எனக்கு எதை இடமாக கொண்டு பிறக்குது? இலக்கண முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா, கழுத்தை இடமாக கொண்டு பிறப்பது உயிரெழுத்து. இப்போ வல்லினம் எதை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னா, மார்பு. மார்பை இடமாக கொண்டு பிறப்பது வல்லினம். அடுத்தது மெல்லினம். மூக்கை இடமாக கொண்டு பிறப்பது மெல்லினம். இடையினம். உயிரெழுத்துக்கள் மாதிரியே இடையின எழுத்துக்கள் 6 எனக்கு கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஆயுத எழுத்து எனக்கு தலையை இடமாக கொண்டு பிறக்குது. அதாவது வலிமையா இருக்கிறது மார்பு. மார்புன்ற அந்த பகுதி வலிமையா இருக்கும் போது வல்லினம். மூக்கு எனக்கு மென்மையா இருக்கு, அதனால மெல்லினம். இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கு? கழுத்து இருக்கு. அப்ப அது ரெண்டுக்கும் இடையில பிறக்கக்கூடியது எனக்கு இடையினம். சோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் சொல்லலாம். உயிரெழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம அழகா என்ன எழுதிடலாம்? கழுத்து அப்படின்னு சொல்லி எழுதணும். சோ இதுதான் இன எழுத்துக்கள்ன்றது. இந்த டாபிக் இதோட முடியுது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பொலிட்டியில இருந்தும் தமிழ்ல இருந்தும் நம்ம வரிசையாக குவிசஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேர்ன் டுடே, லீட் டுமாரோ. தேங்க்யூ.